எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பிரசாந்த் ரைடிஸ். நம்ம வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு வந்து பைக் வாங்கியிருந்திருப்போம். பைக் வாங்கி நம்ம ரிவ்யூஸ்லாம் போட்டுருந்துருப்போம். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த கேமரா மவுண்ட்ஸ் எல்லாமே பண்ணியிருந்திருப்போம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம வந்து நமக்கு என்ன ப்ராப்ளம் வந்துச்சு பார்த்தீங்கன்னா, பிரேக்கிங் ப்ராப்ளம் வந்துச்சு. அதே மாதிரி சைட் மிரர்ஸ் வந்து லூஸாக இருக்க ப்ராப்ளம் வந்துச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி எடுக்கும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பைக்கில் செக் பண்ணுங்கிறத நான் வந்து இந்த வீடியோ தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணலாம் தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பைக்கு நீங்கள் டெலிவரி எடுத்ததும், பைக்கு டெலிவரி எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஷோரூம்லேயே பைக்கு நீங்கள் பார்க்கும்போது சாவி ஆன் பண்ணி பாருங்கள், கீ ஆன் பண்ணி பாருங்கள். அதில் வந்து கிலோமீட்டர்ஸ் ஓடோமீட்டரில் எவ்வளோ ஓடி இருக்குன்னு பாருங்கள். மேக்ஸிமம் அவங்க ஆர்டிஓ எடுத்துகிட்டு போயிருந்திருப்பாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13 கிலோமீட்டர் காமிச்சுது. மேக்ஸிமம் ஒரு 50 கிலோமீட்டருக்கு மேலே ஓடி இருக்குன்னா அவங்ககிட்ட கேளுங்க, எதுக்கு 50 கிலோமீட்டர் மேலே ஓடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க வந்து மேபி அதை டெஸ்ட் வெஹிக்கிளாக கூட இருந்திருக்கலாம். ஏன்னா அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணி வாட்டர் வாஷ் பண்ணி கொடுத்தா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது இல்லையா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு நீங்கள் மறக்காமல் செக் பண்ண வேண்டியது ஓடோமீட்டர். அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து இந்த பேப்பர்ஸ்லாம் கொடுப்பாங்க, உங்களோட இன்வாய்ஸ்லாம் கொடுப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்ஜின் நம்பர், கேஸ் நம்பரும் வண்டியோட இன்ஜின் நம்பர், கேஸ் நம்பரும் ஒன்றா இருக்கான்னு பாருங்க. அது செக் பண்ணிங்கனாலும் டெஸ்ட் வெஹிக்கிளா இல்லையா அதெல்லாம் தெரிஞ்சு மேக்ஸிமம் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் எங்கேயுமே நடக்காது. பட் 1 or 2 ரேர் கேசஸ்ல நீங்கள் வந்து எனக்கு 10 டேஸில் வண்டி வேணும், 15 டேஸில் வண்டி வேணும், 20 டேஸில் எனக்கு வண்டி வேணும் நீங்கள் ஷோரூமில் இருக்கவங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா அவங்க வேறு வழி இல்லாமல் சரி இது கொடுத்துடலாம், டெலிவரி கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு அவங்க புரியாத யோசிப்பாங்க. ஸோ இப்போல்லாம் இந்த மாதிரி யாரும் பண்ணுறதில்ல. ஆனால் நீங்கள் வந்து இதெல்லாம் கொஞ்சம் நீங்களாக செக் பண்ணிக்கிறது நல்லது. எங்கேயாவது ஒரு இடத்துல ரேராக ஒரு கேஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தேர்ட் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, வண்டியோட பெயிண்ட் ஃபினிஷிங் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். எங்கேயாவது ஸ்க்ராச்சஸ் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் யூனிட் எங்கே மேக்ஸிமம் சென்னையில் தான் இருக்கும். இங்கேருந்து ஒவ்வொரு ஊருக்கும் ஷோரூமுக்கும் அவங்க வந்து கண்டெய்னரில் வச்சு தான் டெலிவரி எடுத்துகிட்டு போயிட்டு வண்டியை வந்து டெலிவரி கொடுப்பாங்க. ஸோ ஒவ்வொரு ஷோரூம்லேயும் நம்ம அங்கே லோடு அன்லோட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் ஏதாவது ஒரு ஸ்க்ராட்ச் ஆகலாம், ஏதாவது ஒரு டேமேஜ் ஆகலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் ஸ்பாட்லேயே முன்னாடி இப்போ டெலிவரி எடுக்க போகிறீங்கன்னா நீங்கள் பில்லிங் பண்ணும்போதே வண்டி அங்கே தான் இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு இந்த மாதிரி இருக்குது, இது நீங்கள் சரி பண்ணி கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க சரி பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம ஓடோமீட்டர் மாதிரி இல்லாமல் ஸ்விட்சஸ் நிறையா இருக்கு இல்லையா, லைட்ஸ் எரியுதா, அதே மாதிரி இண்டிகேட்டர்ஸ் எரியுதா, இன்ஜின் ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இருக்கட்டும், அப்புறம் ஹசார்ட் லைட்ஸ் இருக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் அந்த டிஜிட்டல் ஸ்பீடாமீட்டர் வச்சுருக்காங்க. அதில் இருக்க அந்த ஃபியூயல் காமிக்கிறதுலேருந்து பேட்ரி இன்ஜின் எல்லா இண்டிகேட்டர்ஸும் வந்து கரெக்டாக இருக்கா, எல்லாமே கரெக்டாக வேலை செய்யுதா, அதெல்லாம் வந்து செக். டெலிவரி எடுக்கிறது மார்னிங் எடுங்க, ஒரு டேயோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எடுங்க. நீங்கள் டெலிவரி காலையில் போனீங்கன்னா அவங்க டெலிவரி எடுக்கிறது 1 hour 2 hour கிட்ட ஆகும். நீங்கள் எடுத்து ஓட்டும் போது ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் ஓட்டும் போது தான் வண்டியில் என்ன இருக்குது, இல்லை என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து நீங்கள் ஈவினிங் டெலிவரி எடுத்தீங்கன்னா நைட்டு மேக்ஸிமம் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அது மட்டும் இல்லாமல் திரும்ப ஷோரூமும் இருக்காது. அடுத்த நாள் காலையில் தான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் முடிஞ்ச காலையில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 7 o'clock, ஏன்னா நம்ம 7 o'clock தான் எடுக்கணும்னு பிளான் பண்ணல. ஏன்னா அவங்களுக்கு இன்னொரு பிளான் இருக்குது. ஸோ எனக்கு மார்னிங்கே வந்து டெலிவரி கொடுத்துட்டு நீங்கள் பாருங்கன்னு சொன்னதுனால அவங்க மார்னிங்கே நமக்கு வந்து டெலிவரி கொடுத்துறாங்க. ஸோ ஆனால் அப்போவுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2-3 பிரச்சனை வண்டியில், சின்ன பிரச்சனை தான், ஓகேவா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டி டெலிவரி எடுத்துகிட்டு ஓட்டும் போது எங்கேயாவது தேவையில்லாத அன்வான்ட் நாய்ஸ் வருதான்னு பாருங்கள். வண்டியோட எக்ஸாஸ்ட் சவுண்ட் இல்லாமல் வேறு ஏதாவது அன்வான்ட் நாய்ஸ் வருதான்னு பார்த்துட்டு உடனே நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணி அதை என்னென்னு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி வண்டியை எடுத்து ட்ரைவ் பண்ணும்போது பிரேக்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். புது பிரேக் பேட் வந்து கண்டிப்பாக டயர் டைட்டாக இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. நமக்கு இருந்த மாதிரி யாராவது இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் ரொம்ப டயர் லாக் ஆன மாதிரி இருந்தால் மைலேஜ் கண்டிப்பாக ட்ராப் ஆகும். அந்த பிரேக் பேட் டயர் வரைக்கும் மைலேஜ் ட்ராப் ஆகும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி ஷோரூமில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட 2 பக்கமும் சைட் டோர் இருக்கும். அந்த சைட் டோரில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பேட்டரிஸ் இருக்கும். பேட்டரிலாம் சாவி கீ ஆன் பண்ணி ரன்னிங்கில் இருக்கும்போது சார்ஜ் ஆகுதாங்கிறது செக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டூல் பாக்ஸ் இருக்கும், டூல் கிட் இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கிட் வந்து நமக்கு தனியாக கொடுப்பாங்க. அது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட்டு. டூல் கிட் இருக்காங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மெடிக்கல் கிட்டையும் நமக்கு தனியாக கொடுப்பாங்க, அதையும் நீங்கள் வாங்கிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வண்டியோட இன்சூரன்ஸ் ஒரிஜினல் காப்பி கொடுப்பாங்க. அதே மாதிரி வண்டியோட இன்வாய்ஸ் கொடுப்பாங்க. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான், இதை நீங்கள் வாங்கிக்கோங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 கீ கொடுத்தாங்க, ஒரு கீ செயின் கொடுத்தாங்க, ஒரு கவர் மாதிரி துணியில் ஒரு கவர் மாதிரி கொடுத்தாங்க. இதெல்லாம் போட்டுக்கிற மாதிரி சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அவங்களுக்கு கொடுப்பாங்க, வண்டி எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அதெல்லாம் நீங்கள் மறக்காமல் கேட்டுக்கோங்க.
நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லூப் செயின் லூப் பண்ணுறதுலேருந்து வண்டி எப்பப்பெல்லாம் சர்வீஸ் ஓடுறதுலேருந்து எல்லாமே நமக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் வந்து நம்ம கவர்மெண்ட் ரூல் படி ஒன்று கொடுக்கணும். ஹெல்மெட் நீங்கள் கொடுப்பாங்க, கேட்டு வாங்கிக்கோங்க. டெலிவரி எடுக்கிற அன்றைக்கி கேட்டு வாங்கிக்கோங்க. சப்போஸ் டிலே பண்ணுறேன், நாளைக்கு 1 வீக் கழிச்சு தரேன், 2 வீக்ஸ் கழிச்சு தரேன்னு சொன்னால் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்காதீங்க. நீ டெலிவரி எடுக்கிற அன்றைக்கி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு ஷோரூமுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்ம டெலிவரி எடுத்த ஷோரூமில் 4 லிட்டர் பெட்ரோல் வந்து நமக்கு ஃபில் பண்ணி கொடுத்தாங்க. நீங்கள் அந்த ஷோரூமுக்கு ஏற்ற மாதிரி பெட்ரோல் நீங்கள் எவ்வளோ ஃபில் பண்ணி தருவாங்கிறத கேட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபில் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. டயர் ப்ரெஷர், டயரில் காற்று இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் டெலிவரி எடுத்துகிட்டு கண்டிப்பாக வந்து பெட்ரோல் போட போவீங்க. அவங்க என்ன தான் நமக்கு பெட்ரோல் போட்டு கொடுத்தாலும் நம்ம வந்து டேங்க்கில் நம்ம வந்து ஒரு 500 ரூபாய்க்கோ 1000 ரூபாய்க்கோ போடணும் இல்லையா, ஒரு சென்டிமெண்ட்காகவாது போடுவாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் நீங்கள் ஏர் ப்ரெஷர் வந்து டயரில் செக் பண்ணிக்கோங்க. நமக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீலில் 32, பின்னாடி வந்து 34 கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இதையே மெயின்டைன் பண்ணுங்கள். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக வண்டி வந்து மெயின்டெனன்ஸ் வந்து ஃப்ரீ டெலிவரி செக்அப்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். ஏன்னா நான் வந்து ஒரு விஷயம் செக் பண்ணாததுனால அங்கங்கே திரும்ப அலைய வேண்டியதாகிடுச்சு. சைடு மிரருக்காக இருக்கட்டும், பிரேக்குன்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு மாதிரி அதை பற்றி திங்க் பண்ண வேண்டியதாகிடுச்சு டெலிவரி எடுத்த அன்றைக்கி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயிலை செக் பண்ணுங்கள். ஆயிலோட லெவல், இன்ஜின் ஆயில் லெவல் செக் பண்ணுங்கள். ஏன்னா புது இன்ஜின்ங்கிறதுனால 500 கிலோமீட்டர்ஸ்லேயே நம்மளை வந்து ஃபஸ்ட் சர்வீஸ் பண்ண சொல்லுவாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினில் சின்ன பார்ட்டிகல்ஸ் இருக்கும், டஸ்ட் மாதிரி. அது வந்து இன்ஜினில் இருக்க ஏதோ ஒரு பார்ட் டேமேஜ் பண்ணிடக்கூடாதுன்னா சீக்கிரமாகவே 500 கிலோமீட்டர்லேயே வந்து ஃபஸ்ட் சர்வீஸ் பண்ண சொல்கிறது. ஏன்னா ஆயிலை ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த டஸ்ட்லாம் அப்படியே போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் ஓவர் த்ராட்டில் கொடுக்கும் போதோ இல்லை ஏதோ ஒன்று லோ ஆயில் இருக்கும்போது ஏதோ ஒரு இன்ஜின்குள்ளே டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா புது இன்ஜின் இல்லையா, ஸோ வந்து நம்ம தான் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அதே மாதிரி பெட்ரோல் லெவலை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஏதாவது ரஸ்ட் இருக்கான்னு பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா, பெயிண்ட்டு நீங்கள் செக் பண்ணும் போது எங்கேயாவது ரெஸ்ட் இருக்கா, எங்கேயாவது ஒரு இடத்துல ஃபினிஷிங் அடியில் மேலே எல்லாமே ஃபுல்லாக செக் பண்ணிடுங்க. ஏன்னா அப்போ இருக்க அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இருக்காது. அது வந்து நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிற மாதிரி ஆகிடும். டெலிவரி கொடுக்குற வரைக்கும் அவங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு இதை எனக்கு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டெலிவரி கொடுங்கன்னு சொன்னால் அவங்க பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா அது அவங்களுடைய இது இல்லையா, வந்து ஒரு கஸ்டமரை வந்து சாட்டிஸ்ஃபைடாக அனுப்புறங்கிறதா அவங்களோட இது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா முழுக்க டெலிவரி எடுக்கிறதுக்கு முன்னாடி வண்டி எவ்வளோ பர்ஃபெக்டாக வேணுங்கிறது உங்களுடைய கையில் நீங்கள் பார்த்து வாங்கிக்கிறது தான் இருக்குது. லாஸ்ட்டாக 2 பாயிண்ட் மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். சீட் இருக்குது பார்த்தீங்களா, வண்டியோட சீட் வந்து ரொம்பவே இப்போது ரீபான்லாம் இருக்கட்டும், அந்த சீட் வந்து ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கு சரி, அந்த மெட்டீரியலும் சரி சூப்பராக இருக்குது. அது ஏதாவது எங்கேயாவது டேமேஜ் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. டேமேஜ் ஆகிருந்துச்சு அப்படின்னா அவங்ககிட்ட சொல்லி அதை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண சொல்லி கேளுங்க. லாஸ்ட்டாக ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு டெலிவரி எடுக்க போகிற அதே மாடல் இல்லைனா ராயல் என்ஃபீல்டு பைக்கில் ஏதோ ஒரு மாடல் உங்கள் ஃப்ரெண்டு வச்சுருந்தாரு அப்படின்னா அவரை கண்டிப்பாக நீங்கள் ஷோரூமுக்கு கூப்பிட்டு போங்க. ஏன்னா அவருக்கு தெரியும் எதில் மிஸ்டேக் இருக்கும், எந்தெந்த பார்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் வந்துட்டு பார்த்தாலே சொல்லிடுவார், ஓகேவா. ஏன்னா அவர் ஆல்ரெடி ராயல் என்ஃபீல்டு வந்து ஓன் பண்ணியிருக்காரு. அதனால் மறக்காமல் கூப்பிட்டு போகிறது உங்களுக்கு நல்லது. அதான் சொல்கிறேன். ஏன்னா அவருக்கு வந்து ஈஸியாக தெரிஞ்சிடும். நமக்கு தெரியாத விஷயம் அவருக்கு தெரியும். இப்போ நமக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கும். அதான் கைஸ். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பார்க்காம விட்டு பைக்கு டெலிவரி எடுத்ததுக்கு அப்புறமா ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சா, எந்த ஷோரூம், நீங்கள் என்ன ப்ராப்ளம் வந்துச்சுங்கிறதையும் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். மற்ற பார்க்குறவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு அப்டேட்டில் வரும், நோட்டிஃபிகேஷன் வரும், ஓகேவா. ஓகே கைஸ், எல்லாருக்கும் பாய், ஸ்டே டியூன். நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் எல்லாத்துக்கும் பாய்.